ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேட்ச் 40 லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லிக்கு ஒரு ஈஸி வின்னே சொல்லலாம். லக்னோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 159 for 6 அடிச்சிருப்பாங்க. அண்ட் டெல்லி வந்து அதை 17.5 ஹவர்ஸில் வந்து சேஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஓவர் வியூ மேட்ச்சுக்கு. ஸோ மேட்ச்குள்ளே என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லக்னோவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துடலாம். லக்னோ வந்து ஓப்பனிங் வந்து ஏடன் மார்க்ரமும் மிச்சல் மார்ஷும் ஆடிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. பவர் பிளேயில் வந்து விக்கெட்ஸே விடாமல் 51 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமாவும் வந்து மார்க்ரம் வந்து நல்லா ஆடிருப்பார். ஒரு 50 அடிச்சிருப்பார். 52 of 33 நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அது நல்ல இன்னிங்ஸ் மார்க்ரம் கிட்டது. மிச்சல் மார்ஷும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். 45 of 36. அண்ட் மேபி அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்தது. மேபி அது அட்டாக்கிங்காக ஆடலன்னு நினைக்கிறேன், படலைன்னு நினைக்கிறேன் பேட்டில். ஏன்னா பிச்சும் கொஞ்சம் ஸ்லோர் ஸ்டைலில் தான் ஸ்லோர் சைடில் தான் இந்த மாதிரி இருந்தது. ஸோ மேபி அதனால் இருக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்தால் நிக்கலஸ் பூரான் வந்தார். நிக்கலஸ் பூரானுக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஒரு நல்ல மேட்ச் அப் ஆக்சுவலாக. நிறைய வாட்டி அவுட் ஆக்கியிருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கு வந்து நிக்கலஸ் பூரானை. ஸோ அந்த மேட்சப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து இவரை வந்து அக்சர் பட்டேலுக்கு வந்து 2 ஓவர் கொடுத்துருப்பாங்க. அண்டு பவர் பிளே முடிஞ்சதுக்கு பவர் பிளேயில் வந்து 3 ஓவர் கொடுப்பாங்க ஆக்சுவலாக அக்சர் பட்டேலுக்கு. அண்டு பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஓவர் வந்து போட்டு முடிச்சிருவார். 4 overs அந்த ட்ராட்டு. ஸோ அப்படியே போட்டு முடிச்சிடுவார். அண்டு எக்கனாமிக்கலாகவும் இருந்திருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்சர் பட்டேல் வந்து 4 overs 29 ரன்ஸு. ஸோ அது ஏன் பண்ணாங்க தெரில. மேபி அந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் சைடில் இருந்ததுனாலையா, இல்லை அவங்க வந்து டிஃபென்சிவ் ஆப்ஷனாக போயிருக்காங்களா. டெல்லி கேபிட்டல்ஸ் ரன்ஸ் கொடுக்காம விக்கெட்ஸ் எடுக்கலனா கூட பரவாயில்ல, ரன்ஸ் கொடுக்காம இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி டிஃபென்சிவ் ஆப்ஷன் போயிருக்காங்களான்னு தெரில. ஸோ ஆனால் அக்சர் பட்டேல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒர்க் ஆகிடுச்சு. 4 overs 29 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதுவும் பவர் பிளேயில் 3 overs போட்டிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஸ்பின்னராக வந்து போடுறப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் பவர் பிளேயில். அண்டு அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரன் வரும்போது வந்து பவர் பிளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டார்க்கு போடுவார். அதுக்காகவே வந்து ஸ்டார்க்கை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்பாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பவர் பிளேயில் வந்து 2 overs கொடுக்காம வந்து ஒரே ஒரு ஓவர் தான் கொடுப்பாங்க பவர் பிளேயில். அண்டு ஸ்டார்க் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து இன்டு த பிட்ச் போடுவார். இன்டு த பிட்ச் போட்டு ஒரு ஸ்லோவர் பால் போடுவார், ஒரு கட்டர் மாதிரி போடுவார். கட்டர் மாதிரி போட்டு இன்டு த பிட்ச் போட்டு நிக்கலஸ் பூரான் வந்து ஒரு பேட் ஷாட் ஆடுவார். ஒரு புல் ஷாட் மாதிரி ஒன்று ஆட ட்ரை பண்ணி இன்சைட் எஜ் ஆகி போல்ட் ஆகிடுவார். அதுதான். அண்டு அடுத்தது வந்து அப்துல் சமாத் இறங்குவார். அது ஏன்னு எனக்கு தெரில. ரிஷப் பண்ட் தான் இறங்கியிருக்கணும். அது ஏன்னு தெரில. அப்துல் சமாடை வந்து இறக்கியிருக்காங்க. ஒரு ஃபினிஷரை வந்து இறக்கியிருக்காங்க இந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டேவிட் மில்லர் வருவார். அப்துல் சமாத் வந்து அவரால் இன்னிங்ஸ்குள்ளே போகவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அடிக்கிறதுக்கு. அண்டு ஒரு ஃபால் ஷாட் ஆடி காட்டன் போல்ட் ஆகிடுவார் முகேஷ்குமார் கிட்ட. அண்ட் முகேஷ்குமார் வந்து இன்றைக்கி செம்மையாக போட்டிருக்காரு. நீங்களே பார்க்குறீங்க, 1 2 3 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பிக் ஆஃப் த பவுலர்ஸ் அவர் தான். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆயுஷ் படானியை வந்து பேட்டிங் இம்பேக்ட் சப்பாகவே கொண்டு வந்துடுவாங்க. அவங்க போலிங் இம்பேக்ட் சப் யூஸ் பண்ணல இந்த மேட்ச்சில். அண்டு அது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு 36 of 21. மற்றபடி டேவிட் மில்லர் வந்து நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. ஆனால் அவராலையும் அடிக்கவே முடியல. பிட்ச் வந்து அப்படி இருந்ததா என்னன்னு தெரில. ஸோ 14 of 15. அண்டு ரிஷப் பண்ட் வந்து அவராலையும் வந்து எதுவுமே பண்ண முடியல. லாஸ்ட் ஓவரில் தான் வந்தார், அவுட் ஆகிட்டு போயிட்டார் 0 of 2. ஸோ அதுதான். அண்டு நீங்கள் பார்க்குறீங்க, எக்ஸ்ட்ராஸே வந்து கொடுக்கல அவங்க டெல்லி கேபிட்டல்ஸு. ஒரே ஒரு வைடு தான், ஒரே ஒரு ரன் தான் வந்து எக்ஸ்ட்ராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்பான போலிங். ஸோ 20 overs எண்டிங்கில் வந்து 159 for 6, 160 தான் டார்கெட்டு. அண்டு நீங்கள் டிசியோட போலிங் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் த பவுலர்ஸ் ஆப்வியஸ்லி முகேஷ்குமார் 4 overs 33 runs 4 wickets. அண்டு ஆக்சுவலாக வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி டிசி கிட்டேருந்து. ஏன்னா அக்சர் பட்டேலை வந்து அது ஒரு கேம்பிள்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் பரவாயில்ல, அது ஒர்க் ஆகிருக்கு அவங்களுக்கு. ஸோ அக்சர் பட்டேல் வந்து அவர் தான் கேப்டன். ஸோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பவர் பிளேயில் போட்டு நான் இது பண்ணி தரேன், ரன்ஸ் கம்மி பண்ணி தரேன் பவர் பிளேயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அண்டு நல்லாவும் போட்டார். ஸோ அதுதான்.
அது அண்ட் ஐ திங்க் மெயினாக வந்து அவரை பவர் பிளேயில் போட்டதுக்கு காரணம் வந்து மேபி மிச்சல் ஸ்டார்க்கை வந்து இன்னொரு ஓவர் போட வச்சு நிக்கலஸ் புரானுக்காக இன்னொரு ஓவர் சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால தான் வச்சுருக்கிறதுக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ மேபி அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ என்னன்னு சரியாக சொல்ல முடியல. ஸோ ஓகே, அப்படி தான் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட இது பார்த்துடலாம். அண்ட் இன்னைக்கு குல்தீப் யாதவ் ஆக்சுவலாக வந்து விக்கெட் எடுப்பாருன்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னா அது கொஞ்சம் பிக்சர் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்லைடில் இருந்ததுனால வந்து குல்தீப் யாதவ் எடுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் எடுக்கல. ஸோ அது மேபி அடுத்த மேட்ச் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குவாலிட்டியான பவுலரு, எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மேட்ச் எடுக்கல. ஸோ அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸோட இன்னிங்ஸ் பார்த்துடலாம். அது சொல்லவே தேவையில்ல. அபிஷேக் புரல் அண்ட் கருண் நாயர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. பவர் பிளேயில் வந்து 54 for 1. இவர் பவர் பிளேலே அவுட் ஆகிடுவார். ஒரு பேட் ஷாட் ஆடுவார். மார்க்ரம் வந்து ஒரு ஷார்ட் ஆஃப் லெங்க் போடுவார். அவர் வந்து புல் பண்ண போய் பேடில் பட்டு ஸ்டெம்பில் பட்டுரும். கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்லலாம். ஆனால் ஷார்ட்டும் பேடு தான். ஸோ ஓகே. அண்டு அபிஷேக் புரல் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு 20-13 அடிக்காமல் வந்து கொஞ்சம் நின்று ஆடி 50 அடிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ நல்ல இன்னிங்ஸு, 5 4s 1 6. அண்டு அவரும் கேஎல் ராவலும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க மிடில் ஓவர்ஸில். அண்டு நெக்ஸ்ட்டு அக்சர் பட்டேல் வருவார். அண்ட் இங்கே தான் வந்து நீங்கள் பார்க்கணும், இங்கே தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இவங்களுக்கும் வித்தியாசமாக இருந்தது, லக்னோ சூப்பர் ஜாயன்ஸுக்கும். அதுதான் வந்து விக்ட்ரியோட சேஞ்சுன்னு சொல்லலாம். அதாவது இவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து அக்சர் பட்டேல் வந்து இந்த 34 of 20 அடித்தது தான். ஏன்னா அந்த மிடில் வந்து கொஞ்சம் அடிச்சிருக்கணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பண்ட்டு தான் கேப்டனு. ஆனால் அவர் கடைசியில் வந்து ஆடிட்டு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் தான். ஆனால் அப்துல் சமாத் இறக்கி விட்டுருக்காங்க. மேபி அவர் அக்ரெசிவாக ஆடுவான்றதுக்காக நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து ஒரு ஃபினிஷர் தான் அப்துல் சமாத். ஸோ மேபி பண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முன்னாடி வந்து அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, அக்சர் பட்டேல் ஆடினது தான் வந்து அந்த ப்ரெஷரையே வந்து கம்மியாகிடுச்சு. ஏன்னா அவர் தான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி இவங்க கிட்டலாம் வந்து லைக் ஸ்பின்னர்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு இன்டென்ட் காமிச்சு ஆடுவார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ரவி பிஷ்னாயோட பால்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கே தெரியும், ஏன்னா ரவி பிஷ்னாய் தான் வந்து கொஞ்சம் வீக்கரான ஸ்பின்னரு இன் கம்பேரிசன் டு டிக்வேஷ் ரத்தி. ஸோ அவர் வந்து ரவி பிஷ்னாயை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல மூவு இவர்கிட்டேருந்து, அக்சர் கிட்டேருந்து. அண்ட் அதுதான் வந்து நான் இவர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரிஷப் பண்ட் கிட்டேருந்து. ஆனால் அவர் வரல, கடைசியில் தான் வந்தார். மேபி அவருக்கு ஏதோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஏதோ கையில் கட்டெலாம் போட்டிருந்தாரு. கமெண்ட்ரிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு ஏதோ இன்ஜுரின்ட்டு. சரி, ஓகே, பரவாயில்ல. அண்டு 78.5 ஹவர்ஸ்லேயே வந்து 161 அடிச்சிடுவாங்க, ஈஸியாகவே அடிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் மேட்ச்சு. நீங்கள் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன, எல்எஸ்டியோட போலிங் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்லவே வேணாம் எதுவுமே. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து சாதுல் தாக்கூர் வந்து 14 runs கொடுப்பாரு. அண்டு செகண்ட் ஓவர்லேயே வந்து 14 runs கொடுத்துருக்காரு. ஸோ 14 எக்கானமியில் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பேட் தான். அண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்களாலே தெரியும், டிக்வேஷ் ரத்தியும் எய்டன் மார்க்ரமும் வந்து பவர் பிளேலே போட்டிருப்பாங்க. டிக்வேஷ் ரத்தி போடுறது ஓகே, அவர் தான் வந்து விக்கெட் டேக்கரான பவுலரு. ஆனால் எய்டன் மார்க்ரம் ஏன் வந்தாருன்னு தெரில. ஆனால் பரவாயில்ல, ஆனால் விக்கெட் எடுத்துட்டாரு. 2 wickets எடுத்திருக்காரு. 3 overs 30 runs கொடுத்துருக்காரு. ஆனால் பரவாயில்ல, 2 wickets எடுத்திருக்காரு. இப்போது மேபி டிக்வேஷ் ரத்தியும் வந்து விக்கெட் காலம்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாருன்னா வந்து மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குமோன்னு தோணுது. ஸோ அதுதான் கேமு. ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம் எண்ட் ஆஃப் த டேல. இப்போது குஜராத் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. P5 பொசிஷன் 5ல் இருக்காங்க. 9 games 5 wins 10 points. டெல்லி வந்து 8 games 6 wins 12 points. ஓகே, அவங்க சூப்பராக ஆடிட்டு போகிறாங்க. ஓகே, அதுதான் வந்து இன்னைக்கு மேபி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது,
ஆக்சுவலாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஐ மீன் சாரி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு கிடச்ச ஸ்டார்ட் வந்து ஒரு செம ஸ்டார்ட்டு. நான் காட்டுற பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, எல்எஸ்டி வந்து ப்ளூ கலரு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு விக்கெட் கூட விடல. நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு விக்கெட் கூட விடாமல் வந்து 9 ஓவர்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்காங்க. 10th ஓவரில் தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டே போயிருக்கு. ஸோ அதுதான் அவங்க 9 ஓவர்ஸில் வந்து ஐ மீன் 10th ஓவரில் தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேட் பண்ணி ஆடி இருக்கணும். நீங்களே பார்க்குறீங்க 87 ரன்ஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டுருக்காங்க, அதுவும் 9.6 பாலில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாகவே விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. 99ல் 107 110 அதுக்கப்புறம் வந்து 159. மேபி அந்த ஆயுஷ் படோனி அண்ட் டேவிட் மில்லர் அந்த பார்ட்னர்ஷிப்னால. அண்ட் அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆயுஷ் படோனி தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடிட்டு இருந்தார். ஸோ அது கொஞ்சம் இவங்க இம்ப்ரூவ் பண்ணிடலாம் இந்த மிடில் ஓவர்ஸில். அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து கேஎல் ராகுலும் இங்கே அக்சர் பட்டேல் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான நாக் ஆடிடுவார் 34 of 20. இங்கே வந்து அது யாருமே பண்ணல. அதனால தான் வந்து இங்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆயுஷ் படோனி வந்து கடைசியில் தான் வந்து அடிச்சிருக்காரு 36 of 21. ஸோ இங்கே வந்து இந்த 9 of 5ன்றது வந்து ஒரு 40 of 25 அந்த மாதிரி இருந்திருந்தால் நிக்கோலஸ் பூரன் கிட்டேருந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது எனக்கு. அண்ட் அப்துல் சமாதும் வந்து கொஞ்சம் அடிச்சிருக்கலாமோன்னு தோணுது. மேபி தெரியல. அதுதான் அங்கே தான் மேட்ச் போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. பை.